மாநகராட்சி கழிப்பறை கட்டண வசூலில் மோசடி, 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல். இதுகுறித்து முறையிட்டால் மாநகராட்சி ஆணையர் ஒருமையில் திட்டி அவமானப்படுத்துகிறார் என கூறிய மாநகராட்சி எதிர்க்கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன குரல் எழுப்பிய சம்பவம் காஞ்சிபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் பேருந்து நிலைய பகுதியில் உள்ள 3 கழிப்பறைகளிலும் தனிநபர்களால் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் இதனால் மாநகராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும் புகார் எழுந்தது. இது தொடர்பாக அதிமுக, பாமக உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி உதவி ஆணையர் வண்ணமலரை சந்தித்து விளக்கம் கேட்ட நிலையில் அதற்கு அவர் ஒப்பந்த காலம் முடிவடையவில்லை என கூறியதாக கூறப்படுகிறது. இதற்கான ஆவணங்களை கேட்டதற்கு அதற்கான அதிகாரி வரவில்லை என உதவி ஆணையர் மழுப்பவே விடாப்பிடியாக ஒப்பந்தம் எடுத்தவர்கள் யார் என்பது தெரிந்தே ஆக வேண்டும் என கேட்க பேருந்து நிலைய பகுதியில் உள்ள 3 கழிப்பறைகளை தவிர மற்ற 5 கழிப்பறைகள் மூலம் மாநகராட்சியின் கருவூலத்தில் தினம்தோறும் ஒப்பந்த ஊழியர் மூலம் பணம் செலுத்தப்படுவதாக கூறினார். உதவி ஆணையர் பதிலால் அதிர்ச்சி அடைந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகனை சந்தித்து விளக்கம் கேட்க அவர்களை நிற்க வைத்தே பேசிய ஆணையர் இது பற்றி அதிகாரிகளுடன் தகவல்களை கேட்டு பெற்று பதிலளிப்பதாக கூறியதாக தெரிகிறது. பஸ் ஸ்டாண்டுக்கு எதுவும் முறையான டேட்டா இல்லை, டெண்டரே இல்லை. டெண்டர் விடாமல் இந்த 3 வருஷமாக நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நடத்திட்டு வந்ததில் என்னன்னு கேட்டிங்கன்னா காஞ்சி மாநகராட்சிக்கு 1 ரூபாய் கூட வருவாய் ஈட்டலை. உடனடியாக தகவலை தெரிவிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூறியதால் கோபமடைந்த ஆணையாளர் உடனடியாக எல்லாம் சொல்ல முடியாது, தனக்கு பல வேலைகள் இருக்கு, நீ கிளம்பு என அவர்களை ஒருமையில் பேசியதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவரது அறையை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுவரை மாநகராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதற்கு யார் பொறுப்பு, இதற்கான நடவடிக்கை என்ன என எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கேள்விகளால் மீண்டும் கோபமான ஆணையாளர் ஒரு கட்டத்தில் அவர்களை மீண்டும் ஒருமையில் கடிந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறே அவரது அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்கள் கண்டனங்களை பதிவு செய்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.